பொசுக்குன்னு சிறுமியின் பலாத்கார வழக்கு. தமிழ்நாடு போலீஸையே தண்ணி காட்ட வைக்கும் அந்த குற்றவாளி யார்? 12 நாள் ஆகியும் இன்னும் தேட தேட கண்டுபிடிக்கவே முடியல. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. திருவள்ளூர் மாவட்டத்துல கடந்த 12ஆம் தேதி 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. அடையாளம் தெரியாத ஒரு நபரால. கிட்டத்தட்ட 12 நாள் ஆகியும் இன்னும் அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல. போலீசார் கிட்ட சிறுமி சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில அந்த நபர் ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட வைக்குது போலீசார. கடந்த ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை. எப்பவுமே சனிக்கிழமைனா ஸ்கூல் பசங்களை ஆஃப் டே ஸ்கூல் விட்டுருவாங்க. அது போலதான் அன்னைக்கு ஸ்கூல்ல ஆஃப் டே விட்டுருக்காங்க. இவங்க 4th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால இவங்க இந்த சிறுமி ஸ்கூல் விட்ட உடனே தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி அந்த டைம்ல தான் ஒரு மதிய நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த சிறுமியை தூக்கிக்கிட்டு ஒரு மாந்தோப்புக்குள்ள போறதான ஒரு CCTV காட்சிகள் வெளியாகி எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு அப்படின்னே சொல்லலாம். இந்த CCTV காட்சிகள் பாக்குற நெஞ்சை எல்லாத்தையுமே பதற வைக்குதுன்னே சொல்லலாம். என்னடா பட்ட பகல்ல இப்படி ஒரு சிறுமி நடந்து போறது கூட நம்ம நாட்டுல பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் மக்களிடையே கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். இதுல பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த குற்றவாளியோட முகம் தெளிவா போலீசாரால காண்பிக்கப்பட்டும் இன்னுமே அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல சிறுமி கொடுத்த வாக்குமூலத்துல அடிப்படையில அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த நேரத்துல அந்த குற்றவாளிக்கு 2 போன் கால் என்பது வந்திருக்கு. அந்த கால்ல இந்த குற்றவாளி இந்தியில பேசியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இதன் அடிப்படையில முதற்கட்ட தேடுதலா போலீசார் அங்க இருக்க சிக்னல் டவர்ஸ் எல்லாம் வச்சு போன் டவர்ஸ அந்த டைம்ல இருந்த போன் கால்ஸ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2000 கால்ஸ் போயிருக்கு வந்திருக்கு. சோ இதனால குற்றவாளியை கண்டுபிடிக்க பெரும் சிரமமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் செல்போன் சேவை வல்லுநர்கள் ஒரு பக்கமும் BSNL தலைமை அதிகாரியின் கீழே இருக்க ஒரு டீம் ஒரு பக்கமும் இந்த செல்போன் டவரை வச்சு இந்த நபரை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு தேடுதல் பணி என்பது இப்ப நடந்து கொண்டேதான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கடைசியா இந்த மதியத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த குற்றவாளி என்பவர் ஒரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி போயிருக்க ஒரு CCTV காட்சியும் அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது. அந்த ட்ரெயின் எங்க போறதுன்னா சூராப்பேட்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போறதுதான ஒரு ட்ரெயினா இருந்திருக்கு. சோ இந்த பக்கம் இருக்கிற CCTV காட்சிகளையும் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்பது அவங்க தேடிட்டே தான் வராங்க. இதையடுத்து தமிழ்நாடு போலீஸ் 40 பேர் அடங்கிய ஒரு குழு தனிப்படையா அமைச்சு தேடுதல் பணியிலும் ஒரு பக்கம் ஈடுபட்டு வராங்க. இதையடுத்து நேத்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து இந்த நபரை, அதாவது இந்த நபர் போட்டோவோட போட்டு இந்த நபரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல அடையாளம் கண்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் என்பது தமிழ்நாடு போலீஸ் மூலியமாக உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு நம்பரும் கொடுத்திருந்தாங்க. அந்த போஸ்டரும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நபரை அடையாளம் கண்டு சொல்றவங்களுடைய டீடைல்ஸ் நாங்க ரொம்ப பர்சனலா பிரைவேட்டா வச்சுப்போம் அப்படின்ற ஒரு தகவலும் போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு 12ஆம் தேதி சிறுமிக்கு என்ன நடந்திருக்கிறத சிறுமி தன்னுடைய வாயால தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அன்னைக்கு மதியம் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரும் தெரியாத ஒரு அங்கிள் என்னை தூக்கிட்டு மாந்தோப்புள்ள போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கெஞ்சினேன், அங்கிள் என்னை விட்டுருங்க, அங்கிள் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு நான் கெஞ்சும் போது அவர் என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை பயங்கரமா தாக்குனாரு, அடிச்சாரு, என்னை கத்திய காட்டி மிரட்டினாரு, நீ கத்துனா உன் தொண்டையை அறுத்து பக்கத்துல இருக்க பள்ளத்துல உன்னை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு என்னை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் அந்த நபர் செய்திருக்கிறார். அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவர் போன் பேசிட்டு இருந்த அந்த டைம்ல இந்த சிறுமி எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு வெளியே வந்துடலாம் சொல்லிட்டு ஓடி வெளியே வந்திருக்காங்க. அது ஒரு மாந்தோப்பா இருந்ததுனால காய்ந்த இலையெல்லாம் கீழே இருந்ததுனால ஓடி வரும்போது அந்த
சவுண்ட் கேட்டு அந்த குற்றவாளி வந்து குழந்தைய திருப்பி இழுத்துட்டு போயிருக்காரு. 2 காலையும் பிடிச்சி அந்த சிறுமியை இழுத்துட்டு போய் திருப்பவும் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாரு. அப்பவும் இந்த சிறுமி வந்து கதறி அழுதுருக்காங்க, என்னை விட்டுடுங்க அங்கிள். அப்பவும் திருப்பி கொலை மிரட்டல் விடுத்து அந்த குழந்தை மேல ஏறி உட்காந்து அந்த குழந்தை முகம் ஃபுல்லா நகத்தால பீறி அடிச்சிருக்காங்க. இந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தை வீட்டுக்கு அழுதுட்டே ஓடி வந்தா, அப்ப உதடு முகம் ஃபுல்லா வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு நெகை காயங்களும் ரத்த காயங்களுமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிறுமி எப்படி தப்பிச்சிருக்காங்கன்னா, தடவை தான் நம்ம செருப்பு போட்டுட்டு ஓடி போனோம், இந்த இலை சவுண்டால வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த முறை வந்து செருப்பு இல்லாம நம்ம ஓடலாம்னு சொல்லிட்டு செருப்பை விட்டுட்டு அவங்க இன்னொரு முறை கால் வரும்போது எந்திரிச்சு ஓடி வந்திருக்காங்க. அப்ப ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஓடி வரும்போது அங்க இன்னொரு சிறுமி வந்து ஸ்கூல் முடிச்சு நடந்து வந்திருக்காங்க. அவங்களையும் இந்த சிறுமி வந்து சேவ் பண்ணிருக்காங்க. ஓடி வந்து அங்க ஒரு அங்கிள் இருக்காரு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, நீ அந்த பக்கம் போயிடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிறுமியும் வந்து இவங்க அலர்ட் பண்ணி மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ரோட்டுக்கு அந்த சிறுமியை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை தாண்டி சிறுமியின் பாட்டி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இவருடைய குழந்தை நாளுக்கு நாள் வந்து வலியும் வேதனையும் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கா, டெய்லியும் வந்து ஜுரம் வந்துட்டே இருக்கு, அவளால வந்து வாமிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா, இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் குழந்தை வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கா, இந்த குற்றவாளியை பார்த்தா உயிரோட விழவே கூடாது, பார்த்த இடத்துலயே சுற்றணும் அப்படின்னு அந்த சிறுமியோட குடும்பம் வந்து கதறி அழுற ஒரு காட்சிகள் வந்து வெளியாகி எல்லாருடைய மனசையும் நெகிழ வைக்குதுன்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில் சிறுமியோட உறவினர்களும் பெற்றோர்களும் வந்து இன்னும் வந்து போலீசார் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி தாவேகாவினர் வந்து அந்த பகுதியை போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு முற்றுகையிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு குற்றவாளியோட புகைப்படம் வெளியாகியும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்கு நாம என்ன பாக்குறோம்னா, அந்த குற்றவாளி வந்து வடநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது சிறுமியோட வாக்குமூலத்தின் அடிப்படையில. சோ இந்த வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வருகிறவர்கள் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து நம்பர் எல்லாம் வந்து அவங்க ஊர்ல வாங்கி இருக்கிறதான ஒரு ஐடி ப்ரூஃப்ல தான் வந்து அது இருந்திருக்கும். சோ இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ரீசனா இருக்கலாம் என கண்டுபிடிக்க முடியாததுக்கு. இப்போ வந்து முகம் வந்து இருந்தாலே போட்டோ கிடைச்சாலே போதும், ஆதார் வெரிஃபிகேஷனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எந்த அட்ரஸ்ல இவங்க இருக்காங்க, எந்த போன் நம்பர் யூஸ் பண்றாங்க சொல்லிட்டு. அப்படி ஆதார் ஐடியை வச்சு பார்க்கும்போது இந்த இளைஞரோட அட்ரஸும் ஐடி ப்ரூஃபும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அதனாலதான் வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு போலீசாருக்கு இவ்வளவு சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகத்தை ஏற்படுதுன்னே சொல்லலாம். அந்த குற்றம் நடந்த இடம் என்பது வந்து ஒரு ஆந்திரா பார்டர்ன்றதுனால அந்த குற்றவாளி வந்து இந்த பக்கம் சென்னை நோக்கி வந்திருப்பாரா, இல்ல ஆந்திரா பார்டர் தாண்டி அவருடைய சொந்த ஊருக்கு ஏதாச்சும் தப்பிச்சு சென்றிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட்டை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில சைபர் கிரைம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வராங்க. இதனால வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த நபருடைய போட்டோ வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நீண்ட நேரம் எடுக்கலாம் அப்படின்றது நாம இங்க பார்க்க முடியுது. ஒருவேளை குற்றவாளி தன்னுடைய சொந்த ஊருக்கு தப்பிச்சு செல்லணும்னா கண்டிப்பா எப்படியோ சென்னை சென்ட்ரலுக்கு வந்துதான் ட்ரெயின் ஏறி ஆகணும். சோ போலீசாருடைய கண்காணிப்பு என்பது இன்னும் வந்து அதிகமா இருக்கும் சென்னை சென்ட்ரல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து பிஎஸ்என்எல் டீமை வச்சு போன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து போலீசார் வந்து போஸ்டர்ஸ் போட்டோவோட போஸ்டர்ஸ் வெளியிட்டு 5 லட்சம் ரூபாய் தருவதாக அது ஒரு பக்கம் தேடுதல் என்பது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தனிப்படையை அமைத்து இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே 40 பேர் கொண்ட குழு வந்து ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த குற்றவாளி சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்படுவாருன்னு சொல்லிட்டு நாம நம்பலாம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.